அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி. இப்போ இரண்டாம் கட்ட தியானத்தை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அது ஒரு 1/4 மணி நேரம் இரண்டாம் கட்ட தியானத்துல மத்தியக்கு உள்ள 1.5 இன்ச்சுக்கு உள்ள குச்சி கொடுத்துருவேன். அப்புறம் குச்சி கொடுத்துருவாங்க. புரியல, குச்சி கொடுங்க தியானத்தை கூட பிராக்டிஸ் பண்ணலாம். இப்பே கொடுத்துருவா கொடுத்துருங்க இல்ல அப்புறம் கூட கொடுங்க 10 நிமிஷம். அந்த இரண்டாம் கட்ட தியானத்துல 1.5 இன்ச்சுக்கு உள்ள மத்தியக்கு உள்ள அந்த அருள் உணர்வையே தனது திருமேனியாக கொண்டவராக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகிறார். அந்த ஒரு இதெல்லாம் இந்த உலகத்துல எப்படி உங்க இயக்கம்லாம் இருக்குதுன்னா அவர் செய்யற அந்த நடனத்தினால அவர் அந்த உணர்விலேயே சர்வ வல்லபமும் அடங்கியிருக்கான். அப்படின்னா எவ்வளவு ஆற்றல் உடையதாக எவ்வளவு கருணை உடையது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம நினைச்சுதான் பார்க்கணும். அதனால நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படின்னு சொல்றார். அந்த ஒரு இறைவனுடைய அந்த அருள் ஆற்றலுடைய அற்புதம் எப்படி இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு நினைச்சு பார்க்கணுமா. இது வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில ஒரு குறிப்பிடுறாருங்க. அது எப்படின்னா அது திருவருட் சமூகம்ன்றார். திருவருட் சமூகம் அந்த திருவருளை அப்படி சொல்றார். திருவருட் சமூகம். இப்ப அந்த ஆண்டவருடைய அந்த திருவருட் சமூகம் இருந்த வண்ணம் அவருடைய உணர்வு, அந்த உணர்வு எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய அருள் உணர்வு அவர் எந்த உணர்வுல இருந்து கொண்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கணும். கடவுள் எப்படி இருப்பார்னா நம்ம கண்ணு மூக்கு காது அந்த மாதிரி, அது இது வேற அது வேற. இங்க எப்படின்னா இது அருவ நிலையில இருக்கார். அருவம் கண்ணாலாம் பார்க்க முடியாது. அது உணர்வு தான். அந்த உணர்வை நம்முடைய உணர்வுக்குள்ளதான் நாம உணர முடியுமே தவிர வேற எங்கேயும் உணர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நமக்குள்ளதான் இருக்காரு. நம்ம அனுபவ ரீதியா தான் அந்த அவருடைய உணர்வு நாம உணரணும். ஆக நம்ம முன்வைக்க வேண்டிய கேள்வி இரண்டாவது கட்ட தியானத்தில்னா, இப்போ அந்த ஞான தீபமே வடிவமா இருக்காரு. அவருக்கு அருள் உணர்வு தான் அந்த தேகமாக இருக்கிறது. அப்படின்னா அவரு எப்படி இருப்பார்? அவர் என்ன உணர்விலே அவர் விலகி கொண்டிருப்பார்? அதை வச்சு நம்முடைய செல்லும் அளவில் செலுத்துவேன் சிந்தையை ஒரு சொல்வார் திருமண நாயனார். வெல்லும் அளவில் விடுவேன் வெகுளியை செல்லும் அளவில் செலுத்துவேன் சிந்தையை. நம்முடைய கற்பனையே அதுக்குதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அவருக்கு இது இருக்குமோ அந்த அளவுக்கு கற்பனை தான். இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் கற்பனை தான், 2வது ஸ்டெப்பும் கற்பனை தான். இப்போ 3வது ஸ்டெப்பு தான் மிக மிக முக்கியமானது. அதுலதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அணுவணுவா அனுபவம் சேரும். அந்த 3வது ஸ்டெப் தியானத்துல எந்த கற்பனையும் கூடாது, எந்த கற்பனையுமே கூடாது. அப்ப என்னதான் பண்றது? எந்த கற்பனையுமே செய்யக்கூடாது. இப்போ 2வது ஸ்டேஜ் அந்த ஆக்குத்து. 2வது ஸ்டேஜ் இதேமா இது பண்ணிங்க புரோமத்தில் அதை டச் பண்ணிங்க, அந்த கண்ணூச்சி வச்சு டச் பண்ணுங்க. 3வது ஸ்டேஜ்ல நம்ம எந்த கற்பனையும் நம்மளா எதுவும் பண்ணக்கூடாது. என்ன அங்க இருக்குதோ அதை உள்ளபடி அறியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம மனம் நினைப்பு மறப்பற்ற ஒரு நிலையில நம்முடைய எண்ணத்தை குறித்து இயக்கத்தோடு நாம் உள்நோக்கி பார்க்கின்ற பாவனையை உள்நோக்கி பார்க்கின்ற பாவனையை வரைத்துக் கொள்ள வேண்டும். அதை எப்படி பார்க்கறது அப்படின்னா ரொம்ப எளிமையானதுதான். ரொம்ப எளிமையானது. இறைவனை எங்கேயும் போய் தேடியோ கற்பனை பண்ணியோ அனுபவ முடியாது. ஏற்கனவே நமக்குள் நாமாய் இறைவன் இருக்கிறார். இதுதான் வல்லார் சொல்றது. நமக்குள் நாமாய் இருக்கிறார். அப்படி இருக்கிற இறைவனை முதல்ல நம்மை பற்றி தெளிவு செய்து கொண்டால்தான் ஆண்டவரை தெளிவு செய்து கொள்ள முடியும். இதுதான் வள்ளல் பெருமானுக்கு இறைவனே சொல்றார். முதல்ல என்ன பார்க்க ஆரம்பிக்காத, நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சிக்கோ.
நீ உன்னை தெரிஞ்சுக்கன்னா உனக்குள்ளதான் நான் இருக்கேன், என்ன தெரிஞ்சுப்ப. அப்போ இறைவன் சொன்னது என்ன சொல்றாரு, வரலாற பார்த்து உன்னை பார், உன்னை பார், உனக்குள்ளே என்னை பார். உன்னை பாரு நம்ம கண்ணாடி எடுத்து நம்ம பார்க்கறது இல்ல. இதுக்கு அதுக்கும் நமக்கும் இந்த தோற்றத்துக்கும் சம்பந்தமே நம்ம முன்னாடி பார்த்தோம். இது முழுக்க முழுக்க பிரபஞ்சத்துக்கு சொந்தமானது. இதுதான் நான் என்று பற்றி கொண்டு வாழ்ந்தோமே ஆனால் நாம் மோசம் போய்விடுவோம். நாம் எடுத்த பிறகு வீணாகி போய்விடும். அல்லல் பட்டு தொல்லைப்பட்டு தான் நம்ம துன்பப்பட்டு தான் நம்ம கடைசியில முடிவுல ஒரு எண்டு. ஆனா உள்ள இருக்கிற அகவாழ்வுக்கு எண்டு கிடையாது. அந்த வாழ்வை தான் நம்ம இந்த சந்தர்ப்ப கொடுக்கப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்துல நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த சன்மார்க்க வாழ்க்கை. இப்போ தேர்ட் ஸ்டெப்புக்கு வரப்போறோம். இப்ப மறுபடியும் எப்பப்போ இது கிடைக்குதோ அந்த புருவ மத்தியில அந்த தன்னை உச்சி குத்திக்க. இப்போ புருவ மத்தியில நாம் செய்யற பயிற்சி தற்காலிக பயிற்சி தான். இது ஆக்கிரேன்னு சொல்லுவாங்க, ஆன்சா பீடம். இது ஆன்சா பீடம். இந்த இடத்துல மனம் மனோன்மணியா நிற்கும், நிலைத்து நிற்கும். ஆனா இது முடிவு கிடையாது. இதுதான் உண்மையில பாத்தீங்கன்னா ஆரம்பம். இந்த இடத்திலிருந்து சிற நடுவுக்கு போனோம், இந்த இடத்துக்கு வரும், சிற நடுவுக்கு வரும். இது ஆரம்பம், சிற நடு அடுத்த ஸ்டேஜ். இதுதான் நமக்கு அனுபவத்தை கொடுக்கிற இடம் தலைக்கு நடுவுல தான். ஆனா தலைக்கு நடுவுல இருக்கு, அண்ணாக்கு மேல அந்த தீபம் இருக்கு அப்படின்னு சொல்றத வச்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அதுக்கு பேரு, அது உலகமே வேறு, அது தனி உலகம், அருட்பெருவெளி. அதுதான் அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து, அந்த உலகமே வேற. அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து, அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து, அருட்பெரு வெளியில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் ஜோதிகள் அரசு. அந்த உலகமே வேற. இப்ப அந்த உலகத்துக்கு நம்ம எங்க போகணும். இப்ப இந்த ஜென்மத்துல இப்ப சாத்தியம் இல்லைன்னா அப்புறம் எப்பவுமே அந்த சாத்தியப்படாது. அப்புறம் அந்த வாய்ப்பை தரமாட்டார். இப்ப சோம்பி இருக்க கூடாதுங்க, சோம்பலே கூடாது. கையறவிலாது நடுக்கண் புருவ பூர்த்தி, அதுதான் நடுக்கண்ணு. அந்த கண்ணுன்றதுதான் ஆன்மா, அதுதான் கடவுள், அதுதான் நாமும், அதுதான் நம்முடைய உண்மையான வடிவம். அதுதான் நாமோ பயிற்சி பண்ணிதான் அதை அறியுறதே கிடையாது. நாம் அறியாத போதும் அதுவாகத்தான் இருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய ரகசியம். இதுதான் ஞானிகள் சொல்றது. நாம் அறியாத போதும் கூட நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம். அதுதான் இந்த மெய்ப்பொருளாகத்தான் நாம் இருக்கிறோம். மெய்ப்பொருள் என்ற ஒன்றுதான் இருக்கிறது, அதை தவிர வேறு இல்லை. அந்த மெய்ப்பொருளை தவிர நாம் என்று தனியாக ஒன்று இல்லை என்று அறிவதுதான் ஞானம். இதுதான் மூணாவது ஸ்டேஜ்ல அதை ரியலைஸ் பண்ணும். அது ரியலைசேஷன். இங்க கான்சென்ட்ரேஷன். இந்த இடத்துல மைண்ட் கான்சென்ட்ரேஷன். நடுவுல இருக்கிறது சோல் ரியலைசேஷன், டிவைன் ரியலைசேஷன். அனுபவத்துல தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எப்படி போறது? அந்த இடத்துக்கு எதை பற்றி கொண்டு நாம் அப்படி போறது? ஒண்ணு வேண்டாம், ரொம்ப சிம்பிள். இப்போ இதுதான் கொஞ்சம் டீப்பா நம்ம யோசனை பண்ண வேண்டியது. ஸ்கூல்ல என்ன பள்ளிக்கூடம் எடுக்கும்போது, பள்ளிக்கூடம் படிக்கும்போது முதல் வகுப்புல வாத்தியார் சொல்லுவாங்க, ராமன் உள்ளே நையா. தமிழாசிரியர் எடுத்தாங்கன்னா உள்ளே நையா சொல்லுவாங்க. ஆப்டர் நூல்ல வேற வாத்தியார் எஸ் ஆ வருவோம். ஆனா தமிழ் சொல்லும்போது மட்டும் உள்ளே நையா சொல்லுவோம். இப்போ உள்ளே என்ன? அது மாணவர் சொல்றது உள்ளே. ரைட். நாம இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1000 முறை மார்த்தட்டிக்கிறோம். இருக்கிறேன், வாட் இஸ் மென்ட் பை இருக்கிறேன், வேற ஒன்னும் விசாரிக்க வேண்டாம். இதை விசாரிச்சுட்டு இதுல கிளாரிஃபை ஆனாதான் டெஸ்ட் போக முடியும். எதை வச்சு நாம இருக்கிறேன்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிள் தான். பொழுது மண்டையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். இப்போ நாம இருக்கிறோம். ஆனா எதுவா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், ஏன் இருக்கிறோம், எப்படி நம்மால் இருக்க முடிகிறது அதுதான் தெரியல. ஆனா இருக்கிறோம். கரெக்டுங்களா? புரியுதுங்களா? நாம இருக்கிறோம், ஆனா எப்படி நம்மால் இருக்க முடிகிறது
இந்த இருத்தல் எந்த மூலப்பொருளினால் ஆனது தெரியாது. எப்படி நம்மால் இப்பொழுது இருக்க முடியும் அது தெரியாது. ஏன் இருக்கிறோம் தெரியாது. இது எல்லாமே ஒரு மூலப்பொருள் இல்லாம இருக்க முடியாது. அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு விளங்குவதற்கு ஒரு மூலப்பொருள் தேவைப்படுது. அது எந்த மூலப்பொருள்? அதுதான் மெய்ப்பொருள். அதுதான் அன்பு. அதுதான் இயற்கை உண்மை. அப்ப இதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட் தான், எல்லாமே டெக்ஸ்ட் தானே தவிர அவங்க போய் தான் அந்த உண்மையை உணரணும். அணுவளவு உண்மையை உணர்ந்தால அதுல வர்ற இன்பத்தை இவ்வளவு சொல்ல முடியாது. ஒரு அணுவளவு அந்த இயற்கை உண்மையை கண்டு, இயற்கை உண்மைன்னா என்ன, அன்புன்னு என்ன வார்த்தை கிடையாது. அன்போடு இருக்கிறது அது கூட கிடையாது. கடவுளெடுத்து அன்பு செலுத்துதல் அது கூட அன்பு கிடையாது. அந்த அன்பு இருப்பின்றதே வேற, அது வேற, டோட்டலா வேற. அதுதான் வள்ளல் பெருமான் இயற்கை உண்மை. அதுதான் சத்துப்பொருள், மெய்ப்பொருள். அதனுடைய அது அன்பு என்கின்ற ஒரு மெய்ப்பொருள் இருந்து கொண்டிருக்கிறது. அதை கண்ணால பார்க்க முடியாது. அது ஒரு ஸ்பேஸ், அது ஒரு ஸ்பேஸ் தான். இப்ப இது பாருங்க, அந்த அன்பை பத்தி டீப்பா வள்ளல் பெருமான் சொல்லும் போது நம்மளாம் ஐயோ இவ்வளவு நாள் நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டுமே தோணும். இப்போ சீக்ரெட் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ். வெட்ட வெளி தன்னை மெய்யென்று கொள்வார்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி. வெட்ட வெளி தன்னை மெய்யென்று கொள்வார்க்கு, வெட்ட வெளி, அந்த வெட்ட வெளியே தன்னுடைய உடம்பாக பெற்றுக் கொள்ளவனுக்கு இந்த பட்டம் பதவி சொத்து சுகம் எதுக்கப்பா? அந்த வெட்ட வெளி ஐயாத அந்த வெட்ட வெளியே தன்னுடைய உடம்பாக பெற்றுக்கொள்வது எக்காலும் அழிய போவதில்லை. எக்காலும் அழியாத தன்மை பெற்றுக் கொண்டவனுக்கு இந்த சொத்து சுகம், அழிகின்ற சொத்து சுகம், பட்டம் பதவி, இத பட்டயம். இந்த உலகியல் பேறுகளுக்கு பேர் பட்டயம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற அதை வள்ளல் பெருமான் சொல்லும் போது மெய் வைத்து இந்த வார்த்தை அகவல் பாராயணம் பண்ணி நம்ம கடமை முடிச்சிருந்து பெருசு கிடையாது. சுவாமி சரணன் சொல்லும் போது ஊர்ந்து போடணும். அகவல் எறும்பு மாதிரி, எறும்பு மாதிரி ஊர்ந்து போடும். இதுல சைவ ஆகமத்துல வரும். திருவண்ணாமலை இப்ப நிறைய பேரு, ஒரு 25 லட்சம் பேர் போயிடறாங்க மாதம். திருவண்ணாமலை தீபத்துக்கு 25க்கு மேல தாண்டிடுச்சு, 30-40 மேல. ஏன்னா வடலூர்லயே 18 லட்சம் சொல்றாங்க இந்த 2 இதுல. இதுல திருவண்ணாமலை சொல்ல வேண்டியது. எப்படி பார்த்தீங்கன்னா ஓடுவாங்க அப்படி சுத்தவே கூட. சைவ ஆகமத்துல திருவண்ணாமலை கிரிவலம் இப்படிதான் சுத்தம்னு இருக்கு. அது எப்படி அப்படின்றத ஊரநடிகளார் ஒரு முறை அங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி விளக்கிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில் ஊரநடிகளார் அது ஓரத்தை பார்த்தாரு. தப்பு ஓடுறாங்க கிரிவலம். அதை பார்த்து அவர் சொல்றாரு, இப்படி ஓடுறாங்களே கிரிவலம் எப்படி வரணும்னு தெரியுமா? நிறை மாத ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி நடந்து செல்வாளோ அது போல ஓ சிவாய நம அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அது மாதிரி நடந்து போகணும். எவ்வளவு நேரத்தில் நடந்து போகணும்னா நடந்து போகக்கூடாது அப்படின்னு விளக்குனாங்க. எனக்கு தெரியாது, அவர் சொல்லும் போதுதான் இது சைவ ஆகமத்தில் இருக்கு. அதே மாதிரி சரவண சாமி அகவலை நீங்க பாராயணம் அதை பத்தி பேச மாட்டாங்க. அகவலை படிக்கிறதுனா அது மேல ஊர்ந்து போறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார் தவிர நமக்கு படித்து பாராயணம் பண்ணி கடமையை தீர்த்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல. அது தோத்திரமும் செய்யலாம், பாராயணமும் செய்யலாம். ஆனால் அது வழங்கப்பட்டது மனித குலம் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுள் அனுபவத்தில் வாழ வேண்டும், இரவாத நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் 1596 வரி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 1596 ஒரு தத்துவம். 96 இந்த பக்கம் இருக்கும், 1, 5, 15 இந்த பக்கம் இருக்கும். 15ன்றது தமிழ்ல நீங்க எழுதணும்னா காருன்னு வரும். கரு, கருவில் கலந்த துணையே. கருன்னா இந்த இடத்துல ஆன்மாவினுடைய உட்கரு. கருன்னு நிறைய இருக்கு. ஆட்டம் எடுத்துட்டோம்னா அதுக்கு உட்கரு புரோட்டான், அவங்க கூட உட்கருன்னு தான் சொல்லுவாங்க. தாய் வயிற்றுல குழந்தை அதுக்கும் கருன்னு தான் பேரு. இது கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அறைக்கு
மூலஸ்தானத்துக்கு பேரு கரு அறை தான் பேரு. கருன்னா உள்ளீடா மூலப்பொருளா இருந்தா கரு. அந்த கருனாலே அது கடவுள் தான் குறிக்கும். கருன்ற சொல் கடவுளை குறிக்கும். அந்த கருவில் கலந்த துணையே அருமையான பாடல். இந்த பாடல் அதுல முதல்ல வரும் கருவில் கலந்த துணை. சொல்லப்படுகின்ற கரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, இது இவ்வளவு பெரிய உடம்பு சின்னதா இருக்கும் போது தாய்வீரில் இருக்கும்போது அதுக்கு கருன்னு பேர். இப்ப பிசிக்கல் பாடின்னு பேரு. அங்க அப்ப இருக்கும்போது அது பிசிக்கல் பாடி இல்ல, கருன்ற பேரு. அதே ஆன்மாவுக்கு உட்கரு, ஆன்ம உட்கருவுக்கு உள்ள கருப்பொருளாக இருப்பது அந்த மெய்ப்பொருளாகிய ஆழ்பெருஞ்சோதி ஆண்டவர். அதான் கருவில் கலந்த துணை. அந்த கருவை இந்த லெட்டர்ஸ் எழுதணும்னா 1 5 இது அகநிலையில் இருக்கிறது. அந்த அகநிலையில் இருக்கிற ஒன்று இந்த மனித தேகம் 96 தத்துவ நிறைவுடைய இந்த மனித தேகம் வரும் பொழுதுதான் கண்டுகொள்ள முடியும், அதோட சேர்ந்து வாழ முடியும். அதனால பாருங்க, உள்ளக்கிற மெய்ப்பொருள் புறலுக்கிற 96 தத்துவம் 15 96 1896. இதை கூட்டிங்களா 21 வரும். இதை கூட்டிங்களா 21. 21 இரு 11 பதியை ஒன்றி இரு, இறைவனை ஒன்றி இரு பதி 10 பதியில வரும். இரு பதி ஒன்றுன்னா பதியை ஒன்றி இரு. அந்த 21 லெட்டர் அந்த மாதிரி. அதே மாதிரி 786 இவங்க இஸ்லாம்ல போடுவாங்க, பிறை போடுவாங்க. ஒரு 5 மணி நட்சத்திரம் இருக்கும், இடையில 786 இருக்கும். 7 8 6 அது லெட்டருடைய கணக்கு. அதாவது எல்லாம் அல்ல இறைவனை நினைந்து இக்காரியத்தை தொடங்குகிறேன். அதுதான் வல்லல் பெருமானுக்கு இறைவன் செயலனைத்தும் அருள் ஒளியால் காண்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு மீட் ஆகும், ஆனா நமக்கே தெரியாது. அது எந்த மதமானாலும் மீட் ஆகும். இப்போ ஓம் சொல்றோம், பிரம்மகுமாரிகள் கடைசியில தியானம் பண்ணிட்டு ஓம் சாந்தி சொல்லுவாங்க. நீங்க கிருஷ்ணனை பார்த்தீங்கன்னா ஆமேன்னுவாங்க, பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு ஆமேன்னுவாங்க. முஸ்லீம்கள் ஆமேன்னுவாங்க. இதுல ஆவுன்னு அடங்கியிருப்பாங்க. அது நமக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த ஓங்காரம் எல்லாரையுமே ஆக்குமை பண்ணிட, மனங்கள் தான் வேறு வேறு. ஆனா அதோட உட்கருத்து போனீங்கன்னா அங்க அதான். இதெல்லாம் சொன்னது யாருன்னா சுவாமி சரணானந்த அவர்கள். இவ்வளவு விளக்கத்தையும் சொன்னது அடியது ஒன்னும் களிமண் பண்ண எதுவும் தெரியாது. நான் சாமிகள் உங்களுக்கு எளிமையான முறையில ஃபார்வேர்ட் பண்றேன், அவ்வளவுதான். அதை உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்றேன், வேற ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால அந்த கருப்பொருள் அந்த நிலையை அறியணும்னா அந்த 3வது நிலையில என்ன நம்ம இது பண்ணோம்னா, இந்த இருக்கிறேன் எதை வச்சு சொல்றோம், அந்த மையப்பகுதி அதனுடைய ஒரிஜினாலிட்டிக்கு போனோம். அந்த இருக்கிறேன்றது அதை பத்தி நம்ம ஆய்வு செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்மளை பிடிச்சிடலாம். நம்மளை பிடிச்சிட்டா அவரு கிடைச்சிருந்தா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவார். இறைவனுக்கு தான் உண்மையில பேரு திருடன். தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் திருடன் அப்படின்னு சொல்றார். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். எல்லாமே இப்ப அது தூற்றுவது போல் போற்றுவது. இப்ப திருடனை பார்த்தீங்கன்னா அவன் ராத்திரில தான் வேலை, இருட்டுல தான் அவனுக்கு வேலை. வேலையை முடிச்சுட்டு பகல்ல அவனை பார்க்கவே முடியாது, எங்கேயாவது போய் இடத்துல ஒழிஞ்சுப்பான். அப்ப பகலையும் பார்க்க முடியாது, ராத்திரிலையும் பார்க்க முடியாது. அவன் தோன்ற மாட்டான். அதனால திருடன். அதுதான் மணிக்கவாசம் சொல்றாரு, தோன்றா பெருமையனே. நீங்க திருவாசகத்துல முதல்ல பாருங்க, சிவபுராணத்துல இறைவனை பத்தி சொல்றாருன்னா அவருக்கு என்ன பெருமைனா தோன்றா பெருமையன். திருடனா எப்படி அப்படி தூற்றுவது மேல போட்டுறாங்க. அதாவது எதுக்கு தோற்றம்னா கண் காது மூக்கு இந்த 5 புலன் அறிவுகளுக்கும் மனோ அறிவுக்கும் ஜீவ அறிவுக்கு கூட ஆண்டவன் தோற்ற மாட்டார். அப்ப மெய்யறிவுக்கு தான் ஆண்டவன் தோற்றுவான். அந்த மெய்யறிவு யாருன்னா கடவுளுடைய அறிவு தான் மெய்யறிவு. அப்ப அந்த மெய்யறிவு எப்ப அறிய முடியும்னா நான் எனது என்கின்ற செருக்கு போனோம்.
உண்மையிலே நான் எனது என்பது ஒன்றுமே இல்லை. இறைவன் தான் இங்கு வந்து நான் என்கின்ற வண்ணத்தில் இருந்து கொண்டும் எனது என்கின்ற வண்ணத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டும் இருக்கின்றார் அப்படின்னு மெய்யாகவே உணர்கின்ற பொழுதுதான் அந்த நான் எனது என்கின்ற செருக்கு நீங்கிய நிலை. அப்பொழுது அந்த பொருளே இவனாக இருந்து கொண்டிருப்பார். அந்த நிலையில் தான் இரவாமை சாத்தியமாக இருக்கும். இப்ப 3வது ஸ்டெப்புக்கு நம்ம வரோம். 3வது ஸ்டெப்ல பேசாம ரொம்ப காமா அப்படியே உட்கார்ந்துட்டு அந்த இருத்தல் குறித்த இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு எங்கிருந்து புறப்படுது அதுதான் நுட்பம். வேற எந்த ஒரு இதுலயும் வேண்டாம். ஏட்டெல்லாம் தொடக்கூடாது. ரொம்ப மனம் சைலண்ட் ஆயிடுறாங்க. மொழியே என்ட்ராக கூடாது. மொழி எந்த லாங்குவேஜும் நம்ம படிச்ச எந்த லாங்குவேஜும் சரி, எந்த தோத்திரமும் சரி, வார்த்தை சரி என்ட்ராக கூடாதுன்னா மனம் இருக்கிறோம். ஆனா அது செயல்படவே கூடாது. மனம் மோன நிலை அடைஞ்சிடணும். அப்ப உள்நோக்கி பார்க்கணும். அந்த இருத்தல் தன்னையே தான் உள்நோக்கி பார்க்கிற பாவை தான் உன்னைப்பார். அந்த ஆன்ம சொருப நீ உண்மையில் ஆன்ம சொருபியா இருக்கிறாய். அந்த இருத்தல் என்பது இயற்கை உண்மை என்கின்ற சத்து பொருளால் ஆனது. அதுதான் இருத்தல் என்பது. எப்படி நம்மால் இருக்க முடிகிறது, இருத்தல் என்பது எந்த மூலப்பொருளினால் ஆனது அப்படின்னு பார்க்கறதுதான் நமக்கு மிகப்பெரிய சவாலா. நான் சொல்றோம். வாட் இஸ் மீன் பை நான், வாட் இஸ் மீன் பை ஐ. நான் என்றால் என்ன, அது டெபினிஷன் யாராலும் கொடுக்க முடியாது. ஆனா நான் தான் மாற்றணும். அதே மாதிரி அந்த உணர்வு அது ஆக்கும், அது விளங்குவதற்கு ஒரு மூலப்பொருள் தேவைப்படுது. அந்த மூலப்பொருள் தான் கடவுளா இருக்காரு. அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் இயற்கை. ஆக உன்னைப்பார் உனக்குள்ள என்னைப்பார். இதுதான் நமக்கு கொஞ்சம் லாங் பிராக்டிஸா வரும். இந்த இருக்கிறேன் அதை நானுன்னு சொல்றோம். அதான் நம்ம நானுன்னு சொல்றோம். இது எல்லா ஜீவாசிகளுக்கும் பொதுவானது. அந்த தியானம் இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். இந்த இருத்தல் குறித்த நமக்கு விழிப்புணர்வு நமக்கு வரணும். அந்த இருத்தல் என்பது மெய்ப்பொருளுக்கே சொந்தமானது. வேற யாரும் இருக்கவே முடியாது. இருத்தல் என்பது ஒன்றே ஒன்றுதான் இந்த உலகத்தில் இருக்கிறது என்கிற வரலாறு. ஒன்றே சிவம் தான் என அறிகின்ற அறிவே தகுப்பது. ஒன்றே சிவம் தான் இருப்பது. ஒரே ஒரு பொருள் தான், அது கடவுள். நீங்க கடவுள்னா சொல்லிக்கீங்க, தெய்வம்னா சொல்லிக்கீங்க, மெய்ப்பொருள்னா சொல்லிக்கீங்க, ஏதாவது சொல்லிக்கீங்க. நீங்க எது சொன்னாலும் அந்த பெயர் அது பொருந்தாது. ஏன்னா அது பெயர் இல்லாத ஒரு இறைவன். அவருக்கு ஒரு பெயரும் இல்லை, ஒரு வடிவம் இல்லை. ஆனா அன்பு அது கூட வார்த்தை தான், அது அனுபவத்துக்கு வரணும் இல்லையா. அன்பு என்கின்ற ஒரு பொருள் இயற்கையாக இருப்பதுதான் அற்புதத்திலும் அற்புதம். அதுதான் இப்போ நாம் எல்லோருமா இருந்திருக்கு. இப்ப நாம என்ன நினைக்கிறோம், இப்போ பார்த்தோம்னா இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கதான் நம்ம நினைக்கிறோம். இன்னும் உயிரினங்கள் கணக்கே கிடையாது. இப்ப நம்ம இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 50 அன்பர்கள் நாமெல்லாம் இருக்கோம். ஆனா அது உண்மை கிடையாது. இப்ப நம்ம 50 அன்பர்கள் இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பலருடைய சூழல் 50 பேர் இருக்கிறோம். இது நம்ம கண்ணால் உணர்வது. இது உண்மை எப்படி விலகுது பாருங்க. இது விசாரித்து அறியும் போது அது உண்மை விலகும். நீங்க 50 பேர் கிடையாது. எப்படி? நான் இருப்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய இருப்பை நான் மட்டும்தான் உணர முடியும். மற்றவருடைய இருப்பை நான் உணர முடியாது. என்னுடைய இருப்பை பொறுத்தவரையில் எனக்கு என்ன அனுபவம்னா, நான் மட்டும் இருக்கிறேன், எனக்குள் இறைவன் இருக்கிறார், இறைவன் மட்டும் எல்லாமா இருக்கிறார், இறைவனும் நானும் மட்டுமே இருக்கிறேன் என்ற உணர்வு தான் உண்மையான உணர்வு. அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு வரலாம். அது எப்படி? கொஞ்சம் டீப்பா பண்ணும். இப்போ இருத்தல் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாம் அந்த இருத்தல் இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வை மற்றவர்கள் உணர முடியாது. இப்ப நான் இருக்கேன், இப்ப நாங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கேன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு வேற ஒரு ஐயா பேசுறாரு, பக்கத்துல ஒரு ஐயா இருக்காரு, அவர் 1 மணி நேரமா பேசிட்டு இருக்காரு.
நான் இங்க உட்காந்து எனக்கு திடீர்னு என்னன்னு தெரியல அப்படியே இருந்து அவர் பேசி முடிச்சுட்டு பக்கத்துல இருந்தவர் என்னை தூங்கிட்டேன்னு நினைச்சுட்டு என்னை எழுப்புறாங்க எழுப்பவே முடியல. அதனால தட்டு நல்லா தூக்கிட்டு இருப்பாரு. என்ன அக்கறை இல்லாம இருக்காரு. நான் பேசினேன், அவர் பேசும்போது நான் கேட்டேன்ல, நான் பேசும்போது அவர் கேட்டாரா, தூங்குறா இருப்பாரு. எழுப்பிடுப்பாரு, எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் டாக்டர் செல்வ கணேசன் ஐயா வர்றாரு. இன்னும் எழுந்துக்கலன்னு சொல்லிட்டு கை வச்சு போறாரு. ஐயா உயிர் போய் ஒரு மணி நேரம் ஆகுது. உயிர் போய் 1 மணி நேரம் ஆகும். ஏன் அது முன்னாடி தெரியாதா? தெரியாது. நான் இருக்கின்றேனா இல்லையே அப்படின்றது ஏதாவது அடையாளங்களை வச்சுதான் நீங்க ஊர்ஜிதப்படுத்த முடியுமே தவிர நேரடியாக நான் இருப்பதை கண்டுகொள்ள முடியாது. நான் உள்ள உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு நாடி பிடிச்சி பார்த்துதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். மற்றபடி என்னுடைய சுயத்தை வேறு யாரும் டச் பண்ண முடியாது. ஐயா புரியுதுங்களா? என்னுடைய சுயத்தை வேறு யாரும் டச் பண்ணவே முடியாது. ஆக இன்னொருத்தருடைய இருப்பை நாம் எப்படி கண்டுகொள்கிறோம் என்றால் அவருடைய அங்க அசைவுகள் நடக்கிறது, போறது, வருது, நாடி துடிக்கிறது, இதை பார்த்து நம்மள மாதிரி ஒருத்தர் இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்பிக்கை வைக்கிறமே தவிர, அது ஒரு நம்பிக்கை வைக்கிறமே தவிர அது உண்மை அல்ல. அப்ப எது உண்மை? இப்பதான் ஒரு முக்கியமான மேட்டர். சிவம் ஒன்றே, இறைவன் மட்டும்தான் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்போ நம்ம இந்த திருவருட்பா அந்த பாராயண திரட்டு, அமுத திரட்டு நூல் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டிருப்பாங்க, கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆவார். இது மேலோட்டமான புரிதல். இது முடிவான புரிதல்னா கடவுள் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார், கடவுள் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார், அவரை தவிர வேறு யாரும் இல்லை. முதல் கட்ட புரிதல் எதுக்குன்னா நிறைய தெய்வ, விநாயகர், முருகர், ஈஸ்வரன், விஷ்ணு இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. கடவுள் இல்ல, நிறைய கடவுள் இல்ல, ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான்னு சொல்றது சர்ஃபேஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா உண்மை அதுவல்ல. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் என்ற சத்து பொருள், கடவுள் என்ற மெய்ப்பொருள் மாத்திரமே இருக்கிறது, வேறு எதுவுமே இல்லை. அந்த மெய்ப்பொருள் தான் எல்லா ஜீவர்களாகவோ உலகங்களாகவோ பொருள்களாகவோ ஆற்றல்களாகவோ செயல்களாகவோ பயன்களாகவோ அனுபவங்களாகவோ தன்னை தானே அனுபவித்துக் கொண்டு இயற்கை உண்மையை தானே விளங்க செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டும்தான் இருக்கிறது. அதை எப்படி உணர்றதுன்னா நம்முடைய சுயத்தின் மூலம் உணர்வு. அப்போ என்னுடைய 3வது இதுல அதை உள்ள போக போக கடந்து உள்ள போக அந்த சுயத்தை உள்ள போக கடவுளுடைய செல்ஃப, அவருடைய ஆண்டவருடைய அந்த சுயத்துக்குள்ள இன்னொரு சுயம் இருக்கு, ரெண்டுமே கடவுளுடையதுதான். அங்க டச் பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா சுயமும் அங்க இருக்கான். அப்ப எல்லா சுயமும் தானா மாறிடுமா? அதனால இப்போது இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன், எல்லா உயிரும் என் உயிராயின. அது புதுசா ஆவறது இல்லை, அது புதுசால ஆக முடியாது. அது நமக்கு அப்படிதான் சொல்லணும், அதுதான் உண்மை. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உண்மையில உங்களுக்கு இருக்கிற அந்த சுப்ரீம் இண்டிவிஜுவல் செல்ஃப் தான் இந்த உலகத்துல எல்லாமா இருக்கு. இது ஒரு உடம்பு, ஆனா இதுக்குள்ள 2 பேர் இருக்கும். 2 பேர் இருக்கும், ஒன்னு ஜீவான்மா, இன்னொன்னு பரமான்மா. ஜீவான்மாவுடைய அனுபவம் எல்லாம் உண்மையான அனுபவம் கிடையாது, அது உலக அனுபவம். பரமான்மாவுடைய அனுபவம், அவருடைய அனுபவம், நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய அனுபவம். நீங்கள் அறியாதிருக்கின்ற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கார். நம்முடைய சுயம், நம்ம சுயத்துக்கு நடுவில் இருக்கிறது நம்முடைய உரிமை தான், அது வேற இல்லை. அந்த சுயம் தான் கடவுளாக இருக்கிறது. நம்முடைய சுயத்தினுடைய மைய பகுதி இருக்கிறேன் என்றது இயற்கை உண்மையினுடைய சொந்தமானது. அதனுடைய மைய பகுதி தான் பரமான்மா. அதனுடைய அனுபவத்துல அது எல்லாமா இருக்கான், உண்மையில ஏற்கனவே இருக்கிறது. அந்த நிலையில் அடைகின்ற பொழுதுதான் மனிதனுக்கு மரணம் இல்லா வாழ்க்கை. அதுதான் உண்மையான ஒரு அனுபவம். அதுதான் வள்ளல் பெருமான் அப்ப உபதேசம் பண்ணும் போது, என்னை பார்க்க வேண்டுமானால் உங்களை பாருங்கள். இது யாரு சொல்றதுன்னா
வள்ளலாருக்குள்ள அற்புதஞ்சோதி ஆண்டவரே சொல்றார், என்னை பார்க்க வேண்டுமானால் உங்களை பாருங்கள், உங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள், என்னை பார்த்தால் உங்களை பார்ப்பீர்கள், உங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள். ஆக ஒரு சுயத்துக்குள்ள போயிட்டா பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை அதுக்குள்ள அடக்கமா. ஒரு ஆன்மாவுக்குள்ள அனந்தம் கோடி ஆன்மாக்கள் அடங்கியிருக்காங்க. அந்த நிலைக்கு போகும்போது அந்த அந்த குறிப்பிட்ட ஆன்மா யாவும் தானான்னு. இப்ப வள்ளலாருடைய அனுபவத்துல அவருடைய அனுபவம் என்னன்னா, இங்க வள்ளலார் மட்டும்தான் இருக்கார், அதுதான் இதுதான் உண்மை. அவருடைய அனுபவத்துல அவர் யாவும் தானாய் நிற்றல் அந்த அனுபவத்தில் இருக்கார். அவருக்கு என்ன அனுபவம்னா, நம்ம எல்லாம் கம்ப்ளீட் ஆக்கிப்பட்டார். அவருடைய அனுபவம் நம்முடைய ஜீவனாவும் அவர் இருக்காரு. ஆனா நமக்கு அது தெரியாது. அவரு தான் நாம இருக்காருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு உரிமை வரும்போதுதான் அந்த ரகசியத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணுவார். அதுவரை ரகசியம் அவர்கிட்டவே இருக்கும். அதுதான் தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்த அற்புதஞ்சோதி. அதே மாதிரிதான் வரலாறு நடந்தது. அந்த அருட்ஜோதி இருந்தது ஒண்ணுதான், பல இல்ல, ஒன்னே ஒண்ணுதான். அருட்ஜோதி என்ற ஒன்றுதான் இந்த உலகத்தில் இருக்குது. அதுதான் எல்லாமா இருக்கிறது, அதுதான் ஆண்டவரா இருக்குது. அப்போ வரலாறு அகல் என்ன சொல்றாரு, தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்த அற்புதஞ்சோதினா அது என்ன ஒரு அந்த வாசகத்தை மட்டும் பார்த்தேன்னா என்னமோ அற்புதஞ்சோதி ஆண்டவரு கை கால் வச்சிருக்கிற மனிதராகவும் அவரிடமோ கையில அருட்ஜோதி பிடிச்சிருக்கிறாமோ தன் கையில் பிடித்த அருட்ஜோதிய வரலாறு கொடுத்துற மாதிரி இருக்கும். அது உண்மை இல்லை. கையில் அனுபவத்தில் ஆண்டவர் தான் அருட்ஜோதியா இருக்கிறார் என்ற அனுபவத்தை அந்த ஆன்மாவுக்கு உரிமை வருகின்ற வரையில் தன்வசத்தை வச்சிருப்பார். அந்த ஆன்மாவுக்கு உரிமை வருகின்ற போது அந்த உரிமையை அந்த அனுபவத்தை வரலாறு கொடுத்தார். இப்போ தனி அனுபவத்தை தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதி. ஏன் இந்த தனி என்ற வார்த்தை போறார்? தனின்னா அவர் மட்டும்தான் தனி. இது நிறைய பார்க்க முடியாது. அன்னைக்கு நான் சொல்றேன், தன்னந்தனி நின்றது தானறிய இன்னும் ஒருவர் இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சுடரே. தன்னம் தனி நின்றது. இறைவன் எப்பொழுதும் தனியனாக இருக்கிறார். என்ன மெய்ப்பொருள் என்ற ஒன்று அனாதியாகவே இயற்கையாகவே அன்பு தத்துவமாக தான் மட்டுமே இருக்கிறது. அதுதான் வாழ்வு நிலைக்கு சச்சிதானந்த வாழ்வு ஏற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு அணுவிலும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு உடலும் உயிரும் மனமும் ஆன்மாவும் தாங்கி இந்த மனிதனாக வந்திருக்கிறது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்களுக்கு தான் மரணமில்லா பெறுவாய் என்று வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் பறைசாற்றி விட்டு நமக்குள்ள இருக்கிறார். இப்ப அவருடைய கருத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். நமக்குள்ள அந்த கருத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. வள்ளலாருடைய அனுபவத்துல இங்க 50 பேர்லாம் கிடையாது. இங்க இல்ல, 800 கோடி மக்களும் அவராவே இருக்கார், தனியாவும் இருக்கார். அருட்பெரு வெளியில தீண்டாத வெளியில தனிப்பதியாகவும் இருப்பாரு. அதே அடுத்த ஸ்டெப்ல எல்லா ஜீவர்களும் தானாவே இருப்பார். இதை பத்தி பெருமான் விளக்கி சொல்லுகின்ற பொழுது ஜீவன் முக்தனும் முன்னெல்லாம் ஜீவன் முக்தி அடையணும், ஜீவன் முக்தண்டை ஜீவன் முக்தர்கள், அதுதான் மிகப்பெரிய ஒரு அட்டைன்மெண்டா இருந்தது. அது ஒண்ணுமே இல்லைன்ட்டார் வரலாறு. ஜீவன் முக்தன் ஆயிட்டாங்க, ஜீவன் முக்தன் ஆயிட்டாங்க, மகா சித்தர் ஆயிட்டாங்க, அது ஒண்ணுமே இல்லைன்ட்டார். ஜீவன் முக்தன் ஞான சித்தர், ஞானிகள் சித்தர்கள் தனித்தனியா இருந்தது. ஞான சித்தர்ன்றது வள்ளலார் தான் வரும். அது ஏற்ற ஆண்டவரே அனகமா வர்றார். வள்ளலார் மூலமா வெளிப்படுறார். அவருடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் காலி பண்ண சொல்லிட்டு தானே வர்றார். ஞான சித்தர், ஞான சித்தர் ஆனேன் என்ற அரையப்பா முரசம் வரும். அந்த ஞான சித்தர் யாருன்னா அற்புதஞ்சோதி ஆண்டவர் தான் ஞான சித்தராக வரும்போது வரலாறு வடிவில் வர்றார். ஆக இதுக்கு முன்பு இந்த ஒரு இதே வெளிப்படல. அதனால வரலாறு சொல்லும் போது இப்போது வருகின்ற நமது கடவுள், ஒரு விண்ணப்பத்தை சொல்லும் போது இப்போது வருகின்ற நமது கடவுள்,
ஆக அற்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அவருக்கு அழிவே இல்லை. அழியாத ஆனந்த வாழ்வை அனுபவத்தில் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அவர் சிறப்பு தோற்றமாக நமது ஆன்மாவாக நம் தலை நடுவிலே இருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப அவருடைய அனுபவத்துல அவர் தான் இருக்காரு. அவருக்கு அனுபவம் இருக்கு. இந்த உடம்புல 2 பேர் இருக்காங்க. நமக்கு நம்ம அனுபவம் எல்லாமே போய் இந்த உடம்பு தான் நான். ஆனா இதை எங்க இருக்குது, அது என்ன சைஸ்ல இருக்கு, எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கு, எத்தனை கிட்னி இருக்கு, 2ன்னு சொல்லிடுவோம். எப்படி உனக்கு தெரியுமான்னா, நான் பச்சைன்னு. இந்த அந்த தேதியில எப்ப பிறந்த 1964 உனக்கு தெரியுமா? இல்ல அம்மா சொன்னாங்க, இல்ல சர்டிபிகேட் சொன்னாங்க. எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம இருக்கிறது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டார்க்னஸ், அஞ்ஞான இருள், இன்னர் டார்க்னஸ். அந்த இன்னர் டார்க்னஸ் அக இருளை நீக்குவது எதுன்னா உள் ஒளி தான் அகை நீக்குவது. அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உள் ஒளியாக இருக்கிறார். நம்ம புற ஒளின்னா நம்ம சூரிய ஜோதியை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், தீயை பார்க்கிறோம். இத புற ஒளி. ஆனா உள் ஒளியை பார்க்க முடியும். அது அந்த மாதிரி வெளிச்சம் கொண்டது நாம் நினைக்க கூடாது. அது வெளிச்சம் கொண்ட ஒரு பொருள் நினைக்கூடாது. அந்த உள் ஒளி, ஒளினாலே இயற்கை உண்மை அப்படின்ற ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு நமக்கு அனுபவபூர்வமா பொருள் அணுவணுவதான் நமக்கு அறிய முடியும். கொஞ்சம் கொஞ்சமா, ஆனா விரைந்து விரைந்து மேலேறணும். நமக்கு டைம் கிடையாது. அதனால அனுதினமும் நாம அந்த ஒவ்வொரு நாளையும் விடியற் காலையில இந்த பயிற்சி செய்து வரணும். அதுக்கான முயற்சியை ஆண்டவருடைய சன்னிதியிலிருந்து வேண்டிக் கொண்டு நம்ம தினசரி தவறாமல் நம்முடைய லட்சியமே மாற்றிக்கணும். நம்முடைய லட்சியம், நம்முடைய கோல் இறைவனாகத்தான் இருக்கணும். அப்ப நம்ம சூழ்நிலை எல்லாமே நல்லா அமைஞ்சிரும் அப்படின்னு வளர் பெருமான் நமக்கெல்லாம் உறுதிக்கிறாரு. இப்போ 4 இப்போ தங்களுடைய தியான அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது ஏதாவது பெரியவங்களுக்கு தியானத்தில் ஒரு தடை மாதிரியோ இல்ல வேற மாதிரி ஃபீல் பண்ணா, டவுட் இருந்தாலும் ஃபீல் பண்ணா சொன்னீங்கன்னா அடியனுடைய சிற்றறிவுக்கு என்ன எதனா இருந்ததா பதில் விடை இருந்ததா உங்களுக்கு ஷேர் பண்ணுகிறேன். நீங்க மேல நீங்க கேட்டீங்களா? வாங்க வாங்கம்மா. வாங்க தம்பி, கூட்டினப்பா. கொஞ்சம் சவுண்டா பேசலாம். இல்ல குச்சி வச்சு எப்படி பண்றது சொல்லிடலாமா? ஆமா, இப்போ ஒரு 10 நிமிஷம் தியானத்துல உட்காந்துடலாம். ஏன்னா தியான பயிற்சி நம்ம செஞ்சுட்டு அப்புறம் ஏதாவது உங்களுடைய அனுபவத்தை சொல்லுவோம். 1/4 மணி நேரம் புருவ மத்தியில ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்க வீட்டுல செஞ்சீங்க. இப்ப 3rd மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப பிராக்டிஸ் பண்ணும்போது நாம இங்க இருக்கிறதா நினைக்கூடாது. உங்க வீட்டுல நீங்க இருக்கிறதா நினைக்கணும். இங்க இருக்கிறத நினைச்சா தியானமே வராது. நீங்க இங்க இருக்கிறதாவோ நீங்க உங்க வீட்டுல தனி அறையில நீங்க மாத்திரம் இருக்கிறீங்கன்னு தான் நினைக்கணும். நீங்க ஒரு ஐசோலேட்டான இடத்துல உங்க பாடியில இருந்தே நீங்க விலகி போய் இதுல இருந்து தனியா நீங்க இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதான் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது சமாதி ஏதாவது கூட்டிடுச்சோன்னா விட்டுருங்க, அப்படியே பரவாயில்ல, பெரியதுங்க இங்க எங்க இருக்கிறவங்க நீங்க பார்ப்பாங்க, பயப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு சமாதிக்கு முன்னாலும் பரவாயில்ல, கம்ப்ளீட்டா அனைத்தையும் மறந்துட்டு உள்ள போவோம். ஒரு 1/4 மணி நேரம் சேர்ந்து உட்காந்து பண்ணலாம், ஒண்ணும் இல்லை. அப்படியே உட்காந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துங்க, அப்படியே அந்த 3rd ஸ்டெப் போவோம். ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னாங்க வீட்டுல நம்ம என்ன முறையில பண்ணணும்னா, நமக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு இந்த தீபத்துல ஆண்டவர் விளங்குவதாக பாவித்து பாவனை செஞ்சு அதை நம்ம தியானிக்கணும். அந்த தியானம் கைகூட அடுத்தது நீங்க அந்த தீபத்தை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்து இருந்துட்டு நீங்க கண் மூடி தியானம் பண்ணணும். பண்ணிட்டு இருக்கும்போது ஐயா சொல்றது கையில குச்சி கொடுக்குறாங்க அப்படிங்களா, இந்த மாதிரி தென்னை ஓலையில இருக்கிற அந்த குச்சி, தென்னங்குச்சி விளக்கத்துக்கு குச்சின்னு சொல்றோம்னா, அந்த குச்சி இவ்வளவு சின்ன ஒரு குச்சியை எடுத்துட்டு அந்த குச்சியை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இந்த இடத்துல புருவ மத்திக்கு இதுக்கு நேரம் வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க. நேரம் அழுத்தம் கொடுங்க, எல்லாருமே கொடுத்துக்கலாம். ஒரு அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்துட்டு கண்ணை முடிக்கிங்க.
அந்த 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 உணர்வை அப்படியே நீங்க வந்து அனுபவிங்க. அது நேரா உள்ள இருக்கிற உங்களுக்கு அந்த உள் உணர்வை வந்து கொண்டு போகும். இந்த இந்த உணர்வு வந்து எங்க போகும்னாக்கா, நம்ம சொல்லிட்டு இருக்க அந்த உள்வொலி இருக்கு இல்லையா, ஆன்மா இருக்கிற இடத்துக்கு போகும் அந்த உணர்வு.